ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாம்பழம் அதிகமாக சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்மளுக்கு கோடைக்காலம் வந்துருச்சுனாலே மாம்பழ சீசன் வந்துடும். மாம்பழம் வந்து நம்மளுக்கு பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா மாம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும், இன்னும் சாப்பிடணும் போலவே தான் இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட் உள்ள பழம் தான் மாம்பழம். இதை வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால என்ன பக்க விளைவுலாம் நம்மளுக்கு வருங்கிறத பார்க்கலாம். மாம்பழத்தில் வந்து விட்டமின்கள் மற்றும் கனிம சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. விட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து ரொம்ப வலிமையாக்கும். அதோட இன்னும் பல்வேறு நன்மைகளும் மாம்பழத்தில் வந்து இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் தீமைகளும் இருக்குது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா நல்ல கனிஞ்ச மாம்பழத்தில் வந்து ஒரு 135 கலோரிகள் வந்து இருக்குது. அதனால் மாம்பழத்தை அதிகமாக நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்ம உடலில் உள்ள கலோரிகளோட அளவு வந்து அதிகரிக்கும். உடல் எடையும் வந்து அது அதிகரிக்க தான் செய்யும். உடற்பயிற்சி செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மாம்பழத்தை சாப்பிட்றணும். ஏன்னா உடற்பயிற்சி செய்கிறதுக்கு உண்டான ஆற்றல் வந்து மாம்பழத்தில் கிடைக்கும். அதே அளவு வந்து நம்மளுக்கு ரத்த அளவு சுகர் வந்து அதிகமாக இருக்கிறவங்க மாம்பழத்தை வந்து ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஏன்னா மாம்பழத்தில் வந்து இந்த ஃப்ரூக்டோஸ் அளவு வந்து அதிகமாக இருக்குது. அதை மாம்பழத்தில் ஏற்கனவே இனிப்பு சுவை வந்து நல்லா அதிகமாக இருக்குது. மாம்பழத்தை நம்ம இன்னும் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு ரத்தம் சர்க்கரை அளவு வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும். அதனால் சர்க்கரை நோய் இருக்கவங்கலாம் கொஞ்சம் கம்மியாகவே மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில மாம்பழங்களை வந்து இந்த கல் வச்சு தான் பழுக்க வைப்பாங்க. அந்த கல் வச்சு பழுக்க வைக்கிறதுலாம் நம்ம உடம்புக்கு கொஞ்சம் தீங்கானது தான். அதையும் கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்கி சாப்பிடுங்க. மாம்பழத்தை வந்து பழுத்தும் பழுக்காமையும் காய் போல் இருக்கும், லைட்டாக பழுத்துருக்கும். அந்த மாதிரி மாம்பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு செரிமான கோளாறுகள் வந்து நம்மளுக்கு வரும். அதே நீங்கள் நல்லா பழுக்க வச்சு சாப்பிடுங்க. செரிமான கோளாறு, குடல் பிரச்சனை வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இருக்கும். அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கனிஞ்ச மாம்பழங்களை வந்து நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தொண்டையில் வந்து அரிப்பும் ஏற்படும். சில பேருக்கு ஒத்துக்கிடலைன்னா தொண்டையில் அரிப்பு. ஏன்னா சில பேர் வந்து மாம்பழம் சாப்பிட்டுட்டு உடனே குளிர்ந்த தண்ணி வந்து குடிப்பாங்க. அப்படி வந்து குடிக்கக்கூடாது. குளிர்ந்த நீர் குடிக்கிறனால நம்மளுக்கு தொண்டை எரிச்சலும் வரும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து மாம்பழம் சில பேர் அதிகமாக சில பேர்த்துக்கு ஒன்றும் செய்யாதுங்க. சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதை தான் நான் சொல்கிறேன். உதடு, வாய், அப்புறமா நாக்கு நுனி அதிலெல்லாம் அப்படி புண்ணாக வெடித்து புண்ணாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, ஆர்த்ரிட்டிஸ் சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து மாம்பழம் வந்து அதிகமாக சாப்பிடவே கூடாது. ஒரு சின்ன மாம்பழத்தை வேணால் நீங்கள் ஒரு டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சோல சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா மாங்காயுமே அதிகமாக நீங்கள் சாப்பிடக்கூடாது. மாங்காய் ரெண்டையுமே நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா அது வந்து ரொம்ப நம்ம நிலைமையை வந்து ரொம்ப மோசமாக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாம்பழம் வந்து அப்படியே சாப்பிட்டா கூட சரி ஓகேங்கலாம். ஆனால் ஜூஸ் போட்டு வந்து மாம்பழத்தை வந்து நம்ம சாப்பிடவே கூடாது. ஏன்னா நம்ம ஜூஸ் வந்து தயாரிக்கும் போது வந்து அதில் உள்ள நார்ச்சத்து வந்து முழுமையாக வந்து நீக்கப்பட்டுரும். அதனால் நம்மளுக்கு வந்து மாம்பழத்தை ஜூஸ் போட்டு குடிக்கும்போது அதில் கொஞ்சம் சர்க்கரை வந்து நம்ம எப்படியும் கொஞ்சம் சேர்ப்போம். கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கட்டும்னு சர்க்கரை சேர்ப்போம். அதுவும் நம்மளுக்கு வந்து தீங்கானது. சர்க்கரை ஏற்கனவே மாம்பழத்தில் சர்க்கரை வந்து அதிகமாக தான் இருக்கும். சர்க்கரை சத்து வந்து அதிகமாக இருக்கும். அதிலே நம்ம இன்னும் கொஞ்சம் சீனி போட்டு சர்க்கரை போட்டு நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் தான் சர்க்கரை அளவு வந்து அதிகரிக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.